வணக்கம். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு முக்கியமான அரசாணைய வெளியிட்டிருக்கு. 2025-26ஆம் ஆண்டுக்கான அவங்களுடைய பயணச் சலுகைகள் பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் இது. அத பத்தி தான் நாம இப்ப முழுசா பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் என்னன்னு பாத்திரலாம். இதுதான் அந்த அரசாணை. கவர்மெண்ட் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ உத்தரவு இதுதான். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு நாம ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். சரி, அப்போ உங்க மனசுல வர்ற கேள்வி இதுவாதான் இருக்கும். 2025-2026க்கு அப்படி என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க? என்ன ஸ்பெஷல் இதுல? வாங்க அதுக்கான விடைய இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த அறிவிப்போட மிக முக்கியமான விஷயம், அதாவது ஹெட்லைன் என்னன்னு இப்ப பாத்துருவோம். இதுதான் இந்த முழு திட்டத்தோட அடித்தளமே. அரசாணை எண் 18 படி தமிழ்நாடு அரசு வரப்போற 2025-26 வருஷத்துக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து பயணச்சலுகை திட்டத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய நல்ல செய்தி. ஓகே, கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அடுத்ததா நம்ம மனசுல வர கேள்வி, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு என்ன தகுதிகள் வேணும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டம் சும்மா அறிவிக்கப்படல. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான சட்டம் இருக்கு. அதுதான் 2016ல கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம். சோ இந்த திட்டத்துக்கு ஒரு உறுதியான சட்ட பின்னணி இருக்கு. இதுல குறிப்பிட்ட அளவிலான குறைபாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சட்டப்படி ஒருத்தரோட குறைபாடு 40% அல்லது அதுக்கு மேல இருக்குன்னு சான்றளிக்கப்பட்டிருந்தா அவங்க இந்த திட்டத்துல பயன்பெற தகுதியானவங்க. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான தகுதி. சரி, இப்போ விஷயத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. யாருக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கும், அத ரொம்ப டீட்டெயிலா தெளிவா இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல நீங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். இந்த சலுகைகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சலுகைகள் சாதாரண அரசு பேருந்துகள், அதாவது இந்த ஒயிட் போர்டு வச்சிருப்பாங்களே அந்த பஸ்ஸுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முழுவதுமாக பார்வையற்றவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், அப்புறம் செவித்திறன் குறையுடையவர்களுக்கு 100% இலவச பயணம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அவங்க கூட வர்ற ஒரு துணைக்கும் 100% இலவச பயணம் உண்டு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய உதவி. அடுத்ததா, மற்ற குறிப்பிட்ட அளவிலான குறைபாடுகள், அதாவது 40%க்கு மேல குறைபாடு உள்ளவங்களுக்கும் தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கும் பயண கட்டணத்துல 75% தள்ளுபடி கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு துணையா வர்றவங்களுக்கு இந்த சலுகை இல்லங்கிறத நாம நோட் பண்ணிக்கணும். சரி, இவ்ளோ பெரிய திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாக போகுது? இதுக்கு பணம் எங்கிருந்து வருது? இது நிஜமாவே நடக்குமா? அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம பாத்திரலாம் வாங்க. பாருங்க, எந்த ஒரு திட்டமும் சும்மா வந்துராது இல்லையா? அதுக்கு நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அரசாங்கம் இந்த பயணச் சலுகைகளை செயல்படுத்துறதுக்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 88,65,720 ரூபாய். பாத்தீங்களா? இந்த நிதி ஒதுக்கீடே இந்த திட்டத்து மேல அரசுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெளிவா காட்டுது. இதோ பாருங்க, இது வெறும் பேப்பர்ல வந்த அறிவிப்பில்ல. இதுல அரசு செயலாளர் கையெழுத்து போட்டு அதிகாரப்பூர்வமா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு கன்ஃபார்மான நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய உத்தரவு. ஓகே, இப்போ ரூல்ஸ், ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி நிஜ வாழ்க்கையில இது மக்களை எப்படி பாதிக்கும், அவங்களுக்கு இதனால என்ன நன்மை, அத பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, இதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு. முதல்ல பயணத்துக்கான பணச்சுமை குறையும். டெய்லி வேலைக்கோ ஹாஸ்பிட்டலுக்கும் போறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம். ரெண்டாவது, அவங்க யாருடைய உதவியும் இல்லாம சுதந்திரமா போக வர முடியும். இதனால சமூகத்துல அவங்களோட பங்களிப்பும் அதிகமாகும் இல்லையா? படிப்பு, வேலை, மருத்துவம்னு எல்லா அத்தியாவசிய தேவைகளுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். கடைசியா இந்த அரசாணையோட நோக்கத்தையே இந்த ஒரு வரியில அழகா சொல்லிடலாம். இது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவங்களுடைய துணையாளர்களுக்கான இலவச மற்றும் சலுகை பயணத் திட்டம். இது வெறும் ஒரு பயணச் சலுகை இல்ல, இது சமத்துவம், சமூக நீதியை நோக்கிய ஒரு முக்கியமான அடி. கண்டிப்பா இந்த திட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பலாம்.